கொள்கை கிடையாது. சில கட்சிகள் பண்ணலாம், ஆனா நாங்க அதை பண்ண போறதில்லை. எங்களுடைய கொள்கைகள் ரொம்ப தெளிவானது. RSS இந்த நாட்டுக்கு கேடு விளைவிக்கும். RSS வந்த பிஜேபி இந்த நாட்டுக்கு கேடு விளைவிச்சுக்கிட்டு இருக்கு. மோடியும் அமித்ஷாவும் இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் பாதாளத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்கிறது எங்களுடைய தெளிவான சிந்தனை. அந்த சிந்தனை பயணிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. அந்த கூட்டம் வெறும் சம்பிரதாயத்துக்கான கூட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அமித்ஷா முதலாளி மாதிரி நடத்துக்கிறதுக்காகமான கூட்டம். அமித்ஷாவை பொறுத்த மட்டும் இந்த அதிகார தோரணையும் இந்த அடாவடித்தனத்தாலே தான் அவர் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அவரை பொறுத்த மட்டும் உள்துறை அமைச்சர் தான் முதலமைச்சர் உள்துறை அமைச்சராக தான் கலந்து கொள்கின்ற கூட்டம் என்பதற்காக அது துவக்கப்பட்டது என்பது பல காலங்களுக்கு முன்னால துவக்கப்பட்டது. சதர்ன் ஸ்டேட்ஸ்க்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அதுவும் எல்லாமே மேரடைன் வாட்டர்ஸ் இருக்க ஏரியா. அதனால ரொம்ப அது உள்துறை ரொம்ப சென்சிட்டிவான துறைகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் திரு அமித்ஷா அவர்களை பொறுத்தமட்டில் அது அரசியல் நோக்கத்தோட பார்க்கிறார். அவர் கடந்த 2019 பின்னால உள்துறை அமைச்சர் ஆனதுக்கு பின்னாலே இது நடக்கின்ற இரண்டாவது கூட்டம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால அதற்கு முன்னாடி நடந்த ஸ்டைலுங்கிறது வேற, இப்ப நடக்கிற ஸ்டைலுங்கிறது வேற. நாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றோம். காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டமும் முந்தான நடந்ததுலேயும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். எங்களுடைய நிலையில எங்களுடைய கோல் போஸ்ட் நாங்க சேஞ்சே பண்ணல. நாங்க எங்க நிக்கணுமோ அங்கே நின்றுட்டு இருக்கோம். யாரு எங்க மாறிக்கிட்டு இருக்காங்க, என்ன சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறது நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்கறது தப்பறானது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 543 ஃப்ரீஸ் பண்ணணும். இதுல இருந்து எந்த சீட்டும் கூட்டக்கூடாது. டீலிமிட்டேஷன் பாஜக சிறுபான்மை மக்கள் மீதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதும் நடத்தப்போகின்ற மிகப்பெரிய தாக்குதல். அஸ்ஸாம்ல நடத்தின அதே தாக்குதலை நடத்துவதற்காக RSSம் அமித்ஷாவும் நடத்துகின்ற சதி. இது சிறுபான்மை மக்களிடமிருந்து அதிகாரத்தை பறிப்பதற்காகவும் அவர்களுடைய எண்ணிக்கையை டெல்லியிலே குறைப்பதற்காகவும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சிறுபான்மை மக்கள் வரக்கூடாது என்று வன்மத்தின் அடிப்படையில் RSS உருவாக்கின சதி தான் இந்த டீலிமிட்டேஷன். இந்த சதி அஸ்ஸாம்ல நிறைவேற்றப்பட்டுச்சு, JNKல நிறைவேற்றப்பட்டுச்சு. அதே சதியை இந்தியா முழுவதும் பைலட் ப்ராஜெக்டை ஃபுல் ஸ்கேல்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான சதி தான் இந்த டீலிமிட்டேஷன். இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இது எந்த விதத்திலும் இந்த நாட்டுக்கு சீர்கேட குறைக்கும். சிறுபான்மை மக்களுடைய வாய்ஸை குறைப்பதற்காகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாய்ஸை குறைப்பதற்காகவும் ரீட்ரா பண்றதுக்காக தொகுதிகளை ரீட்ரா பண்ணி நடக்கின்ற சதி. பாஜகவிற்கு ஏற்ற பூத்துக்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பூத்தை மட்டும் ஒரு தொகுதி ஆக்குறதுக்காக அதுல ஒரு MP MLA கொண்டு வருவதற்காக நடக்கிற சதி. இந்த சதியை எல்லா கட்சிகளும் புரிஞ்சுக்கிறணும். EDக்காகவும் CBIக்காகவும் பயந்துகிட்டு யாரெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் EDக்கும் CBIக்கும் தான் பயப்படுவாங்க. ஆனா நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவா இருக்கிறது. காரிய கமிட்டி தீர்மானம் 19ஆம் தேதி தீர்மானம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 543 என்ற நம்பர் ரெடியூஸ் ஆகக்கூடாது, டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. இருக்க நம்பருக்குள்ளே டீலிமிட்டேஷன் அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா டீலிமிட்டேஷன் மிகப்பெரிய அளவில் இவர்களை பொறுத்த மட்டும் அஸ்ஸாம்ல பண்ணது. அஸ்ஸாமில் பண்ண ஸ்டோரியை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கணும். ஒரு காலத்தில் 44 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அஸ்ஸாம்ல சிறுபான்மை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் இப்ப 22 சீட்டா குறைச்சிட்டாங்க. பாதி சீட்டு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. தலித்துகளுடைய சீட்டு ரிசர்வ் ஓபன் ஆகி அதை 4-5 பகுதிகள் ஆக்கிட்டாங்க. யாருக்கு அதிகாரம் இல்லாத சிறுபான்மை மக்கள் மற்றும் தலித்துகளுடைய அதிகாரங்களை பறிக்கின்ற இந்த சதிதான் டீலிமிட்டேஷன். அதற்கு துணை போவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் எட்டப்படுறாங்க. யாரு பிஜேபி காரர்கள் கேட்கறது நீங்க ரொம்ப காமெடியான பிஜேபி காரர்களுடைய தர்க்கம்ங்கிறது பேசுவதற்காக பேசுற பேச்சு. அப்புறம் இதே வார்த்தையில போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா
எதுக்கு கூட்டணி இவ்வளவு பெரிய தொகுதியா இருக்கு, 25 லட்சம் தொகுதியா இருக்கு. லக்னோல மட்டும் இவ்வளவு பேர் இருக்காங்க, அதனால லக்னோவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு போட்டுக்கிறோம்னு போடுவாங்களா? நீங்க அப்புறம் இந்த வார்த்தைக்கு போனீங்கன்னா அடுத்த கேள்வி அவர்கள் கேட்க போவது, நார்த் இந்தியாவில் மக்கள் தொகை நிறைய இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு, அந்த தொகை அங்க இருக்க எம்பிக்கு அங்க இருக்க எம்பிக்கும் ஒரே வேல்யூல இருக்கணும், அதனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு போவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 71 நிர்ணயிக்கப்பட்ட 71 சென்சஸை வச்சு 76 ஃப்ரீஸ் பண்ண அந்த சட்டம் ஏன் நிறைவேற்றப்பட்டது? இந்திரா காந்தி அம்மையார் 71 அப்புறம், அது 71 சென்சஸ்க்கு அப்புறம் நடந்த டீலிமிட்டேஷன்ல 2 சீட்டு தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிச்சு. சதர்ன் ஸ்டேட்டுக்கு சீட்டு குறைகிறதுனால இந்திரா காந்தி அம்மையார் சொன்னது என்ன, இது அநியாயம், ஒரு மக்கள் நலன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இந்தியாவுடைய மொத்த கொள்கையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டேட்ஸ் மட்டும் பீனலைஸ் ஆகிட்டு இருக்கு. இதற்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும் கொண்டு வந்த ஐடியா தான் 76 கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட். அப்ப கேட்டுக்கோ, கிரிக்கெட் விளையாடுவீங்களா? கிரிக்கெட்ல இப்ப 40 ரன்ல தோத்துக்கிட்டு இருக்கோம், சரியா? இப்ப 40 ரன்ல தோற்று, உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் 40 ரன். அப்ப என்ன ரன் 60 ரன் ஆகும். நமக்கு இன்க்ரீஸ் தோக்குறது 60 ரன். முதல்ல 40ல தோத்துக்கிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு 80 இருந்துச்சு, நீங்க 40 ரன். நீங்க இப்ப உங்களுக்கு 60 ஆகும், அவங்களுக்கு 120 ஆயிடுச்சுல. தோக்குறது எவ்வளவு? 60 ரன். தோக்குறது வந்து முதல்ல 40 ரன்னா இருந்தது, இப்ப 60 ரன் ஆயிடுச்சு. 40 வாக்குகள் 60 வாக்குகள் வித்தியாசமாயிருச்சு. இது என்ன, இது காமெடியா இருக்கு எனக்கு. இந்த பிஜேபி சொல்லி கொடுத்த அந்த சீட்டை வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அன்புமணி. என்னடா அதே நம்பர் தானே வரும். அக்கா பேர் என்ன, சௌமியா வேற. 117 பெண்கள் புதுசா நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு வந்துருவாங்க தமிழ்நாட்டில். இது என்ன கவுன்சிலர் சீட்டா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம? இது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க சட்டம் போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இருக்கோங்கிறது இல்ல, எந்த சட்டம் போடுறோம்ங்கிறது முக்கியம். எந்த சட்டத்தை பத்தி பேச போறோம்ங்கிறது முக்கியம். எத்தனை பேர் பேசாத நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர் 223 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பாருங்க, 234 இருப்பாங்க தமிழ்நாட்டில். இதுல 5 வருஷமா பேசாத சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 40% இருக்கும். ஏறக்குறைய 40% சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்க மாட்டாங்க. நாடாளுமன்றத்திலேயே இதே கதை தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப 800 சொச்சம் ஆகிட்டாங்கன்னா அது பெரிய கான்பிடன்ஸ் ஹாலில் உட்காந்து டெய்லி யாரோ ஒரு ஆட்கள் ஓஹேன்னு பேசிட்டு போறாரு நம்ம மோதிஜி. நம்ம எல்லாரும் கேட்டுட்டு கை தட்டிட்டு வந்துட போறோம். இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, அவ்வளவுதான்.